கூத்தினை விரும்புகிறார். தொண்டுறாதவர் கை கூத்தினை விரும்பேன், கூத்தினை விரும்பேன்கிறார். தொண்டுறாதவர் கை கூத்தினை விரும்பேன் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி தொண்டுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு விரதம்னு சொல்றாரு. இந்த தொண்டுக்கும் விரதத்துக்கும் தொடர்பு இருக்கு. விரதம் உடையவன் எவனோ அவன் தான் தொண்டு செய்ய முடியும். இங்க சன்மார்க்கத்துல சொல்லவன், சன்மார்க்கத்துல பெருமான் இச்சைப்படி விருப்பப்படி, பெருமான் திருவுள்ளப்படி இச்சைப்படி விருப்பப்படி தொண்டுங்கிறது விரதம். அந்த விரதம் என்ன விரதம் அப்படின்னா, ஒண்ணு எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறது விரதம், உண்ணாமை நோன்புதான் விரதம்னு இது வரைக்கும் உலகியல்ல அந்த அமாவாசை விரதம், கார்த்திகை விரதம், அந்த விரதம் இந்த விரதம் சாப்பிடாம பெருமாள் சொல்றது. பெரியவர்கள் திருவள்ளூரும் சொல்லியிருக்காங்க, கொல்லாமை என்பது விரதம். விரதம் என்பது கொல்லாமை, உயிருக்கு இம்சை செய்யாமை. கொல்லாமை மீன்ஸ் என்ன? ஓஹோ, உடல்ல இருந்து உயிரை பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாதுல்ல. அதுக்கு ஒரு டெபினேஷன் திரும்பவும் வல்லதான் இருக்கும். கொல்லாமைன்னு சொல்லிட்டு எவ்வுயிருக்கு ஹிம்சை செய்யாமல், அப்ப அதை விட கொஞ்சம் மேம்பட்டது. அப்ப ஹிம்சைன்னாவே அதாவது உடல்ல இருந்து உயிரை பிரிக்கிறது மட்டும் ஹிம்சையா? உடல்ல இருந்து உயிரை பிரிக்காமலும் ஹிம்சை பண்ணலாம்ல. என்ன உயிரோடையே வச்சு சித்திரவதை பண்றியம்பா உலகில் பேசும். என்ன உயிரோட வச்சு சித்திரவதை பண்றது வழக்குல ஒரு இடத்துல நடக்கும். அத மாதிரி உயிரை விட்டு பிரிக்கிறது மட்டும் கொல்லாம இல்ல, உயிர் இருக்கும் போதே அந்த உயிருக்கு இன்னா செய்யாமை, அது திருவள்ளுவர் இன்னா செய்யாமை, அது ஹிம்சை செய்யாமை. பெருமான் ஜீவர்களுக்கு ஹிம்சை, உயிர்களுக்கு இம்சை செய்ய அந்த கொல்லாமை, அதை ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விரதம்ங்கிறது, இதான் விரதம்ங்கிறாரு பெருமாள். இன்னொரு விரதம்ங்கிறது அவரு கொடுக்குற டெபினேஷன் என்ன அப்படின்னா, நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர்தம்மை நாடாமையாகும். நான் கொண்ட விரதம் என்னன்னா, உன்னுடைய திருவடியை தவிர பிற எவருடைய திருவடியையும் ஏறெடுத்து பாராமை. உன்னை தவிர நான் எனக்கு வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நான் யாரையும் மதிக்க மாட்டேன்கிறார். அவரு நிலைக்கு, அவருடைய இடத்துக்கு யாரையும் அதுலதான் நான் கொண்ட விரதம் நின்று அடியலால் உன்னுடைய திருவடியை தவிர வேறு எவரையும் நாடாம். இந்த அடியலால் பிறர்தம்மை நாடாமை, பிறர்தம்மை நாடாம இருக்கிறது. இதுதான் இதுக்கு சத்திய உணர்ச்சி பெற்றவராயிருத்தல் வேண்டும் பெருமான் சொல்றார். அந்த சத்திய உணர்ச்சியின் அடிப்படையில் தான் கொண்ட விரதம் நிச்சயமாய் நிலைக்க அவர் கற்புடையவராய் திகழ்ந்தார்கிறார். கற்புனா என்ன? இதுதான் அந்த இது. அதாவது ஒருவரை தவிர நான் வேறு ஏழையும் ஏறெடுத்தும் பாரு என்று அப்படி கற்பு பேசுது நம்முடைய சன்மார்க்கம். அவர்தான் சுத்த சன்மார்க்க அன்பர்னு பேர். யார வணங்கணும், யார மட்டுமே நினைக்கணும், மற்றவங்களை எல்லாம் எங்க நினைக்க கூடாதா, தப்பாங்க அப்படின்னா தப்பு நினைக்க கூடாது. யாருக்கு நான் சொல்றது? சுத்த சன்மார்க்க அன்பர். சுத்த சன்மார்க்கத்துக்கு வரலன்னு எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு சுத்த சன்மார்க்கம் தான் வேணும், பெருமானுடைய லட்சியத்துலதான் அடைவதற்குத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறார், என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இந்த பிறப்பிலேயே நான் பெருவாழ்வு பெறுவதற்கு நான் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஆன்ம லாபத்துக்காக தான் இந்த தேகம் எடுத்து வந்திருக்கிறேன். வேறு எதுக்கும் இந்த தேகம் கொடுக்கப்படலை, இயற்கையாவே அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது.
அதை எல்லாரும் உணரல. இப்போது வள்ளல் பெருமான்ட்ட வந்த அன்பர்கள் உணர்ந்து அதை பெறுவதற்கு சன்மார்க்க பாதையில முயற்சி செய்துட்டு இருக்கோம். அதுக்குத்தான் நம்ம சுற்றிவாக வந்திருக்கோம், வேற எதுக்கும் இல்லை. அதனால அந்த விரதம் உடையவர், அந்த கொல்லாமைங்கிற விரதத்தை உடையவர், நின் அடியலால் பிரதமை நாடாமை ஆகும் என்ற விரதம் உடையவர் செய்யக்கூடியதற்கு பாருங்க, அதுதான் தொண்டா. அப்ப அவங்க என்னதான் செய்வாங்க? அவங்க செய்யக்கூடிய தொண்டு என்ன இருக்கும் என்றால், அந்த தொண்டுதான் அலங்கார திருப்பணி என்று சொல்றேன். நான் பேசுறதெல்லாம் இங்க இல்ல, உலகிலே இல்ல. அவர் சொல்றதுதான் அலங்கார திருப்பணி. ஒவ்வொருவரும் அந்த அலங்கார திருப்பணியை ஏற்றுங்க. என்னத்தை அலங்காரம் பண்ணணும்? நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணணும், வேற கீழே கோயில வெளியில உள்ளதான் நம்ம அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை நீங்க அலங்கரிக்க தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டோமா? நம்மளை அலங்கரிக்க ஏன் நான் அலங்கரிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன நம்மளை அலங்கரிக்கும் தெரிஞ்சுக்கிறோம். பெருமான் கேட்கிறது உங்களை நீங்கள் அலங்கரிங்கிறது. எப்படி அலங்கரிக்கிறது? புறத்துல ஆடைகள் அணிகலன்களை எல்லாம் அணிந்து வருவது அலங்காரமா? அப்ப பெருமான் எந்த அலங்காரத்தை சொல்றாரு? அதான் திருப்பணின்னு சொல்றாரு. இது திருவருப்பாவுல சன்மார்க்க சுத்த சன்மார்க்க சங்க அன்பர்களுக்கு எழுதுகிற கட்டளை. இதை குறித்து நாம் அவ்விதமாக இயற்ற வேண்டும். அது அவர்கிட்ட கேட்டு அந்த திருவுருள் சமூகத்துல அந்த திருவிளக்கு முன்பாக தீப முன்னிலையில நாம ஒழுகி அவ்வாறு வருவமையானால் நமக்கு சன்மார்க்க பாதை கிடைச்சு அந்த நெறியில நம்ம மேலேற முடியும். நாம வந்த பிறவி எடுத்தவருடைய நோக்கம் நிறைவேறும். அப்ப அந்த அலங்கார திருப்பணிங்கிறது. அப்ப அந்த அலங்கார திருப்பணிங்கிறது இந்த உடம்ப புறத்துல அல்ல, அகத்துல இந்த அலங்கார திருப்பணியை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய கரணங்கள் உள்ள இருக்கிற கரணங்களை அலங்கரிக்கணும், தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்துதல் ஒன்று அலங்கரிக்க, தூய்மைப்படுத்தி முடிச்சதுக்கு பிறகுதான் அலங்கரிக்க முடியும். வீடெல்லாம் சுத்தமா கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அப்புறமா அலங்காரம். இறைவன் எழுந்தருளுக்கு தயாரான தருணத்தை எதிர்பார்த்திருந்து அலங்கார திருப்பணி முக்கியம். அதுக்கு தயார்படுத்துறதுக்கு முன்மேலதான் தூய்மை செய்தல். தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீங்கி நல் வாய்மையால் கருணை மழைமொழி மழையேன்னு சொல்றார்கள். சொல்றாரா? தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி. அப்ப இங்க இருக்கிற இதுக்குள்ள இருக்கக்கூடிய துருசுகள் தத்துவ துருசுகள். துருசுகள்னா என்ன? தத்துவ துருசுகள் உள்ள இருக்கு. இந்த தத்துவ துருசுகள்லாம் நீங்கி தூய்மை பெற வேண்டும், விளக்கம் பெற வேண்டும். தூய்மை பெறுவதெல்லாம் விளக்கம் பெறுதல்னு பேரு, விளங்குதல் வேண்டும். அப்படி விளக்கம் பெற்று தூய்மை பெற்றதுக்கு பிறகு அப்புறமா அதை அலங்கரிக்கணும் அந்த இல்லத்தை. அவ்வாறு தூய்மை செய்வித்தலும் அலங்காரம் செய்விப்பதும் தான் திருப்பணி என்று சொல்லுகிறார். அந்த திருப்பணியை செய்வதுதான் தொண்டு. இந்த திருப்பணியை செய்யறவன் வெளியில மக்களுக்கு, அதாவது வெளியில முன்னிட்டு தரும், அதாவது முன்னிட்டு புறத்துல மணிகளை ஆட்டுவானா ஆட்ட மாட்டானா, நேரிட்ட பட்சத்தில் ஆட்டுவானா ஆட்ட மாட்டானா, அவன் ஆற்றுவது எத்தகைய ஆற்றலாக இருக்கும். இவ்வாறு அலங்கார திருப்பணியின் உளவு தெரியாமல் ஆற்றுகின்றவர்கள் எத்தகைய திருப்பணி எத்தகைய செயலில் ஈடுபடுவார்கள், தொண்டுகளில் ஈடுபடுவார்கள். நினைச்சு பாருங்க. உண்மையான ஆன்ம உருக்கத்தினால செய்யற தொண்டு எப்படி? ஆன்ம உருக்கம் ஏற்படாது வெறும் மனத்தளவுல செய்யற தொண்டு எப்படி? பெருமான் எல்லாவற்றிலும் சொல்லும் போது இவர் ஒருத்தர் தான் இந்த உண்மைங்கிற வார்த்தையை சேர்த்து பேசுறாங்க. எந்த ஞானியும் பேசல. உண்மை இரக்கம் இவர் ஒருத்தர் தான் சொல்றாரு. உண்மை அறிவு இவர் ஒருத்தர் தான் சொல்றாரு. உண்மை அன்பு இவர் ஒருத்தர் தான் சொல்றாரு. அது என்ன? இந்த அன்பு இரக்கம் அறிவுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஏன் உண்மையை போடுறாரு? அதுக்கு அப்ப இது வரைக்கும் அன்பு அன்புன்னா அப்ப உண்மை இல்லாத அன்பு இருந்திருக்கா? பொய் அன்பு இருந்திருக்கு, பொய் இரக்கம் இருந்திருக்கு. அப்ப அப்படின்னா போயிட்டா இது வரைக்கும் எல்லாமே பொய்யாவிலே போயிடும்.
அப்ப இது தெரியாதவங்களாகவே நாம் இதுவரைக்கும் இருந்து விட்டோமா? இல்ல சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு பிறகாவது இது பற்றிய தெளிவு நமக்கு வந்திருக்குதா? அதனாலதான் பெருமான் சொன்னது, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, உண்டதெல்லாம் மனமே, கொண்டதெல்லாம் குறையே, உலகியலே. இதுவரையும் இன்னும் அவர் வாக்கு சொல்றார். என்ன சொல்றாங்க? இதுவரையும். அப்ப பெருமான் 1823 பிறகு 1874 திருக்காப்புக்கு சொல்லக்கூடிய 51 வருடம் இதுவரையும்னா, அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு ஞானிகள், எவ்வளவு யோகிகள், எவ்வளவு சித்தர்கள், எவ்வளவு முக்தர்கள், எவ்வளவோ பெரியவங்கள்லாம் தோன்றி உலகத்தில், எவ்வளவு சமய தலைவர்கள் எல்லாம் தோன்றி மக்கள்லாம் சேமமா இருக்கணும், நலமா இருக்கணும், எல்லாரும் அன்புடையவரா இருக்கணும், எல்லோரும் சகோதர ஒற்றுமையோட இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். அவங்களும் பெரியவங்களும் அந்த ஆசைப்பட்டு தானே வந்தாங்க, சொன்னாங்க எல்லாம். இப்ப இதுவரைக்கும் உண்மை தெரியல. ஐயா வந்ததுக்கு பிறகுதான் உண்மையை சொல்ல வந்தவர். அதனாலதான் பெருமான் தன் திருவாயாலே உண்மை சொல்ல வந்தேனே என்று, உண்மையை சொன்னாலும் அதை உணர்ந்து கொள்வார் எவரும் இல்லை என்று கடைசி காலத்துல பரிதாபப்பட்டார். உள்ளும் புறமும் பரிதாபப்படுகிறேன், இன்னும் பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சன்மார்க்கத்தினருக்கும் இன்னதென்று எவரும் தெரிந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு திருக்காப்புட்டுக் கொள்வதற்கு முந்தின நாள் வரைக்கும் வருத்தத்தோடு இருந்தார். அதனால அந்த உண்மை இரக்கம், உண்மை அன்பு, உண்மை அறிவு, இதை உசாவி இதை செய்யக்கூடிய தொண்டு இருக்கு பாருங்க, இதுதான் உண்மையான தொண்டு என்று ஏற்றம் தந்து பெருமான் சொல்வதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. அந்த சுத்த சன்மார்க்க நெறி இருக்க, அதுல அந்த தொண்டு செய்வதற்கு கௌரி கொண்டு என்று சொன்னால் உள்ளத்தில் உவப்போடு ஏற்றுக்கொண்டு, அதாவது அதை கடமையாக கொண்டு என்று கௌரிங்கிற சொல்லுது. உவப்புடன் உள்ளத்துல கடமை, அந்த தொண்டு செய்வதே எமது தொழில், தொண்டு செய்யறதே எனது தொழில், வேற எதுவும் இல்லை. அதை தன்னுடைய இயல்பான கடமையா ஆக்கிக் கொள்வதற்கு பிறகு அதுக்கு பேரு பௌரி, பௌரி கூட்டுன்னு பேரு. அவங்க எல்லாம் எப்படின்னா, பிறகு இயற்கையாகவே அந்த கூத்தாடிகள் அந்த அவங்க அவங்க தொழிலே இந்த பௌரி கூட்டுன்னு பேரு. அதனால இந்த பௌரிங்கிற வார்த்தை அதுதாங்க ஐயா இருக்கு. இயற்கையாகவே அந்த இயல்பாகவே கடமையாகவே தொழிலாக சொல்றதற்கு பாருங்க, அந்த தொண்டை அவ்வாறு சொல்றவங்க பௌரி கொண்டு தொழிலாக, அந்த பௌரினா கடமையாக கொண்டு, தொழிலாக கொண்டு, தொண்டு செய்வதே தொழிலாக உடையவர். அவர்கள் சிந்தை கழித்து அந்த திருநடனத்தை கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக விளங்குவார்கள். அந்த உள்ளத்துல சிந்தை குலங்கப்பட்டு சிந்தையிலே நான் கழிப்பு கொண்டேங்கிறார். இப்ப நமக்கு சிந்தைன்னா என்னன்னே தெரியாது. தெரியுமா சிந்தை என்ன? சித்தம்னா என்னன்னு கேட்டாவே தெரிய மாட்டாங்க. இவ்வளவு வந்திருக்கிறோம், மக்கள் வர்றாங்க, சன்மார்க்கத்துல ஈடுபாடு கொண்டது, இது தெளிவு இல்லைன்னா நமக்கு என்ன புரியும், நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. இப்ப நான் என்ன நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? சித்தம் என்றாலே என்ன என்று தெரியாது, ஒரு சிந்தைங்கிறதுக்கு எங்க தெரியும்? அந்த சித்தம் தான் சிந்தையாக ஆகும். எப்படி மனமானது உள்ளமாக துளங்குதோ அதுபோல சித்தம் என்பது, சித்தம்ங்கிறது நம்முடைய தத்துவத்துல ஒண்ணு. இந்த மனம் விட்டு சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய கரணங்கள் இருக்கு பாருங்க, நம்முடைய உள்ளுடம்பு கரணம், உள்ள அந்த கரணம், அதுல சித்தம்னு ஒரு தத்துவம். அந்த தத்துவம் தான் சுத்த தத்துவமாக சிந்தையாக மாறும். தாய்மானவர் கூட சொல்லுவார், சிந்தை அறியாருக்கு செப்பாதேங்கிறார். சிந்தை அறியாருக்கு சொத்தினும் இது வெகு தர்க்கமாகும். சிந்தை அறியாருக்கு சொத்தினும் வெகு தர்க்கமாகும். அவனுக்கு போய் சொன்னாத பாங்குற திவ்ய குண மார்க்கண்ட சுகராதி முனிவர்கள் சித்தாந்த நித்தியர்களோ சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அதுதான் தான் முந்துடும்.
சிந்தை அறியாருக்கு போதிப்பது அல்லது சுற்றினும் வெகு தர்க்கமாகும் என்று அவர் கூட சொல்றார். அதனால அந்த சிந்தைங்கிற இடத்துக்கு நம்ம போகணும். சன்மார்க்கம் உள்ளோங்கிற இடத்துக்கு நம்ம போகணும். இப்ப மனசை கடந்து மனசுலதான் நம்ம இருக்கிறோம். மனசுலதான் அதுக்காகதான் நம்ம இதெல்லாம் கடந்து உள்ளத்துக்கு போனோம்னா சன்மார்க்க வாழ்வு கிடைக்கும். சன்மார்க்க வாழ்வுக்கு உரியவர்களா நாம் ஆக்கப்படுவோம். திருவுருள் நமக்கு அந்த பேச்சினை வழங்கும். அதன் மூலமா நாம் அந்த பிறப்பினுடைய இதை நம்ம ஈடேற்றி கொண்டு பெருமாள் இடத்துல வர முடியும். அதனாலதான் அந்த வார்த்தை அவர் கௌரி கடமையா வழக்க தொழிலா அது இயல்பாவே இருக்கிறது. கடமைங்கிறது கூட இயல்பாவே அந்த தொண்டுங்கிறது அவங்களுடைய இயல்பாவே ஆயிடுமா. அதுக்கு பேரு போகுது இயல்பாவே ஆகும். இயல்புல பிறவி குணம், அதாவது இயல்பாக எப்போதுமே அந்த தொண்டிலேயே இருப்பாங்க. அதை தவிர வேற எண்ணமே கிடையாது. தொண்டு செய்வதே அவர்களுக்கு தொழில். அதுதான் தொண்டு. உன் திருவடியை ஒன்று மட்டுமே நினைத்து கருதி கொண்டே இருக்கிறது தொண்டு. ஆண்டவருடைய திருவடியே நினைத்து கொண்டே அது நினைத்து கொண்டு இருக்கிறதுனா ஒண்ணுமே ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேற வேலை எதுவும் செய்ய முடியுமா? அது மாதிரி ஆயிடும். சிந்தனையில் வைத்துக் கொண்டிருப்பது, கருத்தில் கொண்டு இருக்கிற சொல்ற, நினைத்து கொண்டே இருக்கு. உன் திருவடியின் மனமாக நினைவு வேண்டும், மனம் வேண்டும் கேட்கிற. ஆனா அதுக்கு பிறகு என்ன செய்யற, முதல்ல மனசுல நினைந்து அந்த நினைப்புங்கிறது மனதுல தோன்றுவது, மனதுல இருந்து பிறகு உணர்ந்துங்கிற அடுத்த படிக்கிறதுக்கு போறாங்கல்ல, அப்ப அந்த கருத்துல கருத்துல வந்துட்டா நம்ம எல்லா வேலைகளும் செய்யலாம். சன்மார்க்கம் சகஜத்துல சகஜ நிலை மாறாம இருந்து உலகியலை நடத்தி கொண்டு பெறக்கூடிய ஒரே மார்க்கம் சன்மார்க்கம். மற்ற மார்க்கத்தாலையெல்லாம் முடியாது. எந்த மார்க்கத்தாலையும் முடியாது. அது துறவு நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். முதல்ல ஆரம்பத்துல இருப்பீங்க, பிறகு அந்த மார்க்கத்துல வேறு மார்க்கத்தினுடைய வழிகள்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களா, பிறகு அது துறவுக்கு போயிடும். துறவுக்கு கொண்டு போயிடும். துறவுக்கு போனாதான் அந்த இடத்த பிடிக்க முடியும். அவங்க சொன்ன இடம் செயல்கள் இருந்துட்டாங்க. சன்மார்க்கம் அப்படி இல்லை. சகஜ வாழ்க்கையில இருந்து கொண்டு, உலக வாழ்க்கையில இருந்து கொண்டு, இல்லறத்துல இருந்து கொண்டு எல்லா தொழில்களையும் நமக்கு வேண்டிய நாம பொருள் ஈட்டக்கூடிய தொழிலை செய்துவிட்டு அவைகள்ல தாராமல், அவைகள்ல அவைகள் நம்மளை ஆட்கொள்ளாமல் அவைகளை நீங்க நடத்தி கொண்டு, அதாவது உங்கள் அதிகாரத்தில் நடத்தி கொண்டு. உங்கள் அதிகாரம் உங்களுக்கு ஏது அதிகாரம்? திருப்பி கேட்கலையே கேள்வி. என்ன அதிகாரங்கிறீங்க? எங்களுக்கு ஏதுங்க அதிகாரம்? யார் கொடுத்தா அதிகாரம்? அதாவது அந்த இடத்துல சொல்லும் போது திருவுருள் துணை கொண்டு, அதுல போடுறதுதான் வழக்கம். எப்படிலாம் தெரியாது. திருவுருள் துணை கொண்டு என்று அந்த திருவுருள் துணை கொண்டு அது உள்ளபடி திருவுருளே நடத்தணும். அப்ப திருவுருள் துணை பெற்றால்தான் முடியும். திருவுருள் துணை பெற்றீர்களா? திருவுருள் துணை பெற்றோமா? ஆம், பெற்றுவிட்டோம். நிச்சயப்படுத்தி சொல்ல முடியும் ஐயா. யாராவது ஒருத்தர் ஏன் சொல்லக்கூடியவராகத்தானே சன்மார்க்க அன்பர்கள் இருக்க வேண்டும். அதுக்குத்தான் நம்ம வந்திருக்கோம். அது காரணம் திருவுருள் உங்களை நடத்திட்டு இருக்கிறது உண்மைதான். எல்லாரையும் அன்பர்கள் உள்ளபடி அவரை சார்ந்து அவர் மீது நம்பிக்கை வச்சு அவர் மேல அன்பு வைத்து அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற எவ்வளவோ அன்பர்கள், நம்ம அன்பர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே பெருமானை ஆண்டவரை உள்ளும் புறமும் வைத்து ஏற்றுக்கின்றவர்கள். அவர்களுக்கு எல்லா காரியமும் ஐயா தான் நடத்தி வைக்கிறார். திருவள்ளுவர் தான் நடத்தி வைக்கிறார், ஐயன். ஆனா அதை கேட்கும் போது அவங்களுக்கு அப்படியே ஒரு சக்காயி அதை எப்படி சொல்ல தெரியும். அந்த விளக்கத்தோடு அந்த விளக்கமும் நமக்கு வேண்டும். நாம அப்பதான் நாம் நடத்தி கொண்டு போவதற்கும் இறைவன் நம்மளை ஆளுகிறாரா என்பதை அறிந்து போவதற்கும் நமக்கு அறிவுக்கு தெரியும். அந்த அறிவை பெற்றுக்கிறது தான் இங்க. அந்த அறிவை பெற்றுக்கொண்டு செயல்பட போறாரு.
அப்படியே மூடமா போறது. மூடமா போயிட்டோம்னா அது வெறும் பக்தியா போயிடும். அதெல்லாம் முன்னோர்கள் இதுவரைக்கும் கையாண்டு பார்த்தது. வெறும் மூட பக்தியா இருக்கு. பக்தி வேறு, பக்தியும் வேறு, பக்தி வேறு. முதல்ல சொல்றாங்க ஐயா பக்தியில் சிறந்திருக்கும். முதல் ஸ்டார்டிங். ஆனா அரிசியோட மாதிரி பக்தி வேறு. ஆனா பக்தியிலேயே நிக்க கூடாது. அதை கடந்து விளக்கம் பெற்று வர வேண்டும். அந்த விளக்கம் தான் சன்மார்க்கம் சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க விளக்கம். அது திருவருள் முன்னிட்டமாக தீபமுனியில ஒளி நெறியில ஒளி வழிபாட்டுல தான் பெற முடியும். வேற எந்த சொல்ல முடியுது தியானம் யோகா அது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பெருமான் தெளிவா தீபத்தை எடுத்து வச்சு வெளிச்சத்துல ஒளியில பார்த்து தெய்வ பாவனை பண்ணி அப்படியே படிப்படியா வா, உனக்கு எல்லாம் அந்த உணவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அதுல இருக்கு. கண்ணை மூடுறதுக்காக ஒளிய வெளிச்சத்தை வைக்கல, அதுகிட்ட போய் கண்ணை ஓடிக்கிறாங்க. வெகு நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை நிகழ்கிறதே என்று பெருமானிடத்தில் வெகு நாட்களாக முறையிட்டுக் கொண்டிருந்தது உண்டு. இப்போதுதான் மக்கள் எல்லாம் கண்ணு விழித்து பார்க்கக்கூடிய பெருமானே சொல்லுவார், விழித்து விழித்து இமைத்தாலும் அப்படின்னு அவரே சொல்றார். அப்புறம் விழிச்சுதான் பார்க்கணுங்கிறது அதுல இருக்கு. சுடர் உதயம் இலையேல் விழிகள் விழித்து இழைப்பதலால் விளைவுன்றும் அறிக. அதுல விழித்து இன்னொரு சொல்றாரு, அந்த உணவு இருக்கு. விழித்து இதுவார் என்றனுக்கு விளங்கிய சத்துருவே கால்வருணம் கலையாதே, நால்வருணம் ஆசிரமம் ஆச்சாரம் எல்லாம் நவீன்றகளை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டு, ஏழ் வருணம் தோல் வருணம் கண்டு அறிவாரில்லை, விழித்து இதுவார் என்று எனக்கு காட்டிய மெய்ப்பொருளேங்கிற. கண்ணை முழிச்சு இதை பாருன்னு ஏதோ ஒண்ணு சுட்டி காட்டுறாரு. இந்த உண்மை விளங்க வேண்டும். அதனால தீபமுடியில இந்த மாதிரி சக்தி சார்ந்ததெல்லாம் இருக்கு. என்னுடைய வார்த்தையில எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசுறது சிறியனுக்கு தகுதி பெருமான் சொல்றது. அதனால பெருமான் சமூகத்துல தீபத்துல வாழ்ந்து உறவு ஆண்டவரோடு உறவு கொள்ள. சன்மார்க்கம் என்பது உறவு பெயர். இறைவனுக்கு நமக்கும் உறவு ஏற்படுத்திக் கொள்வதுதான் சன்மார்க்கம். எனக்கும் ஐயாவுக்கும் எனக்கு நமக்கு உறவு. இந்த உறவு எப்பேற்பட்ட உறவு? அது மாதிரி உறவு இப்ப வீட்டுல இருக்கிறோம்னா உறவு, கணவன் மனைவி உறவு, தாய் தகப்ப பிள்ளை உறவு. அதுபோல தெய்வத்தோடு உறவு வைத்துக் கொள்வது சன்மார்க்கம். அப்படியே சமாதிக்கு போறதில்லை. இதுவரைக்கும் போனதெல்லாம் அந்த நிலை. நாமெல்லாம் தெய்வத்தோடு உறவு வைத்துக் கொள்ளும். மனிதனிடத்தில் மட்டும் உறவு வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த உறவு எந்த வகையிலும் நமக்கு துணையாக வரப்போற உறவு அல்ல. ஏன் உயிருக்கு துணையாக வரக்கூடியதல்ல. சரி, அப்ப இந்த உடலுக்கு இந்த உடம்புக்கு துணையா வருதா? வேற எதுக்கு துணையா? நீ வச்சிருக்க சேர்த்து வச்சிருக்க அந்த பொருளுக்கு துணையா வருமா? அப்ப வேற எதுக்குதான் துணையா வருது சொல்லுங்க. நாம் வைத்திருக்கிற உறவெல்லாம், இந்த மனித உறவுகள்லாம் எதுக்கு துணையா வருது? திருப்பி அப்படின்னா இப்பெல்லாம் ஏங்கய்யா நீங்க இந்த உறவுல தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு திருப்பி கேளுங்க. கேட்க தோணுமா? யாருக்காவது சில பேருக்கு கேட்க தோணி இருக்குமா? கேட்க ஒருத்தருமா? அதுக்கு பதில் சொல்றேன். கடமைப்பட்டேன். கேட்கலாம். கேட்க அறிவு எதை கேட்க உசாவுதோ அதை உசாவும். எதுக்குமே துணையா வரப்போறதுல இந்த உறவு இதுல சொல்லுவான், நீ முந்தியோ நான் முந்தியோ ஒரு இதுல காசை கொடுப்போம் அப்படின்னு அதை வச்சுக்கோ. அத்தை இதை வச்சுக்கோ. எதுக்கு தெரியுமா கொடுங்க? நீ முந்தியோ நான் முந்தியோ அப்படின்னு ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க. ஞாபகம் வருது. யாரையும் நம்பாத, இதை வச்சுக்கோ அப்படி. அது மாதிரி யாரும் துணையா வரப்போம். அதெல்லாம் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் மொத்தமா சொல்லிட்டாரு.
உற்றவர், பெற்றவர், துணைவர், உலகியல் யாரும் உற்ற துணை. அதனாலதான் உயிருக்கு துணை. அந்த உயிருக்கு துணை யாரும் உயிர் பெருமான் ஒருவர் உயிருக்கு துணையாக இருக்கக்கூடியவர், நம்ம எல்லோருக்கும் துணையாக இருக்கக்கூடியவர். அவருடைய உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே கருத்துலதான் நம்ம சித்திநாத திருமாளிகைக்கு நாம வர்றோம். ஆண்டவர் சமூகத்துக்கு நாம வந்து கொண்டிருக்கோம். பல சிரமங்களுக்கு மத்தியில, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில, பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில, பொருளாதாரம் காசு இல்லாதவங்க கிடைக்கலையே இந்த பூசத்துக்கு போடுமே எண்ணி எண்ணி பல நாளா இருந்து ஏங்கி காசு வருவிச்சுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. வரணும் பெருமாள். ஆனா நோக்கம் எந்த நோக்கம்? இந்த நோக்கத்துக்காக. அதை நாம தெளிவுபடுத்திக் கொண்டு அதுல நாம சரியா போகணுங்கிறத நம்ம கவனம் வைத்துக் கொள்ளணும். அந்த உயிர் உறவு, அந்த உயிர் உறவை பெற்றுக்கொள்வதற்கு தான் பெருமாள். சன்மார்க்கம் அதை தான் சொல்லுவோம். மற்றதெல்லாம் உறவு, தெய்வத்தோடு உறவு செய்யும். மற்றவங்களாம் தெய்வத்தோடு உறவு வைத்துக் கொள்ள சொல்லுங்க. இது ஒரு உறவுங்கிறதுக்கு வேறு மற்ற தெய்வத்தை நினைத்து மனோலயம் பண்ணி அப்படியே சமாதியில போய் அருந்துவது. இது எப்படின்னா விழிப்பு நிலையிலே. அப்ப தெய்வத்தோடு உறவு வைத்துக் கொள்வது, நீங்க எப்போதும் விழிப்பா இருந்தீங்கன்னா தான் தெய்வத்தோடு உறவு விடும். நீங்க தூங்கிட்டீங்கன்னா தெய்வத்தோடு உறவு வைத்துக் கொள்ள முடியுமா? அவங்க எல்லாம் தூங்குறவங்க எல்லாம் தெய்வத்திட்ட உறவு வைத்துக் கொள்ளுவோம். யாரு தூங்குகிறவர்கள்? சமாதி நிலை பெற்றவர்கள். கண்ணை மூடி தியானம், யோகம், சரீர யோகம், ஞானம் என்ற பாதையில பழைய சாதனா நிலைகள்ல மேற்கொண்டு போகக்கூடியவர்கள், சமாதி நிலையை நோக்கி போகக்கூடியவர்கள். அவர்கள் கண்ணை மூடி அவங்க தூங்குகின்றவர்கள். நாம விழித்திருக்கிறவர்கள், விழிப்போடு இருக்கிறவர்கள் தான் உறவு. விழிப்புல தான் உறவு வைத்துக் கொள்ள முடியும். தூக்கத்துல உறவு வைத்துக் கொள்ள முடியுமா? அதான் அவங்கவுங்க எல்லாரும் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காங்க. உறவு வைத்துக் கொள்ள முடியுமா? உறவு ஏற்படுமா? விழிப்புல ஏற்படக்கூடியது. அப்ப இந்த உறவுங்கிறதுக்குள்ளேயே பொருள் என்ன இருக்கு? விழிப்பாக இருந்தால்தான் உறவு வரும். அப்ப விழிப்பு என்பது இந்த புறக்கண், இந்த கண்ணு மட்டும் விழித்து இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய கருத்தும் விழித்திருக்க வேண்டும். அறிவு எப்போதும் விழிப்பிலேயே இருக்க வேண்டும். அறிவு மூடிவிடக்கூடாது. அதை எந்த திரையும் மூடிவிடக்கூடாது. அது எப்போதுமே பிரகாசித்துக் கொண்டு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது அதிலிருந்தே தெரியும். அதனால அந்த அறிவை கொண்டு செய்வதுதான் உறவு. விழிப்பினால உண்டாவதுதான் உறவு. அந்த விழிப்புங்கிறது ஒளி நிலை இருந்தாதான் வரும். ஒளி இல்லைன்னா விழிப்பு இருக்காது. இப்ப சித்தி விழாக்கிறதான் முயற்சிக்கிட்டு இருக்கோம். விடிய விடிய நண்பர்கள் முயற்சிக் கொண்டுதான் போயிடும். இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல இருந்தா என்ன செய்வோம்? ராத்திரி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சீக்கிரம் பாயப்போடும், பிள்ளைங்க எல்லாம் பாயப்போடும் படுத்து தூங்கணும். அப்ப ராத்திரி வந்துட்டா தூங்கணும், பகல் ஆயிட்டுனா ஓடி வேலை செய்யணும். அப்ப பகல்ல விழிப்பு, ராத்திரில தூக்கம். இப்படியே நம்ம பழகி போயிட்டோம். சில பேர் ராத்திரி பூரா வீட்டுக்கு இருப்போம், பகல்ல பூரா தூங்குவோம். அதுவும் இருக்கு. அது அவங்கவுங்க இருக்கு. ஆனா நிலை என்ன அப்படின்னா, வெளிச்சம் என்றால் விழிப்பு நிலை, இருள் என்றால் மயங்கிய நிலை, தூக்க நிலை, மூட நிலை, அறியாமையில ஆட்பட்ட நிலை என்று பொருள். அதனால விழிப்பிலேயே இருக்கும்படி வைக்கிறதுக்காக பெருமாள் தீபத்தை வச்சாரு, ஒளி நெறிய ஊற்றினாரு, ஒளி வழிபாட்டு இருக்க சொன்னாரு. அதனால நம்ம அந்த கண்ணை திறந்து தீப முடியில் உட்கார்ந்து தெய்வமாவனை மூலம் அரித்துறிஞ்சோடி ஆண்டவருக்கு நாமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிற வகையில தெய்வ வழிபாடு செய்ய சொன்னதுதான் சுத்த சன்மார்க்க வழிபாட்டு முறை. இது அல்லாததெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரிய முறைகள் அல்ல என்பதை தெளிவாக அவர் சன்னிதானத்தில் சத்தியமா உணரும். அதுக்கு ஒரு வரியில வினாக்கு ஒரு வரி விடை சொல்லணும். அதுதான மரபு. நான் அதிகமா பேசியிருக்கேன். ஒரு வரிக்கு ஒரு வரி விடா. சின்ன பிள்ளைகளுக்கு கேள்வியில விடை ஒரு வரியில் விடை தருக.
ஏன்னா அதனுடைய சாராம்சத்தை எல்லாம் சொல்லி பண்ணணுமே ஏன்னா இந்த ஒரு வாட்டி போட சொன்னா ஒண்ணுமே தெரியாது, புரியாது. இந்த பௌரிங்கிறதுக்கு இந்த காசுல வடக்கு சொல்லு, அது அப்படியே பெருமான் கையாண்டு பாடலாம் ஆகிருக்காரு. அதுக்கு கடமை, வழக்கு, இயல்பு போல பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. அது தொண்டாக அப்படி கொண்டாடுகள்னு பொருள். வேற ஏதாவது இப்ப நான் சொல்லி வந்த சாராம்சம் என்னென்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்ன சொல்றேன், விரதம் முதல்ல சொல்றது விரதம். அதுல கொல்லாமைங்கிற விரதம் அப்படியே அப்டாக்ட் மாதிரி வாங்கிக்கணும். அதுதான் கொல்லாமைங்கிறது விரதம். இன்னொரு விரதம் கொல்லாமைங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன். ஜீவஹிம்சை செய்யாம, உடலை விட்டு கொல்லாம என்ன சொல்லுவான், கொல்லாம இருக்கணும் போல இருக்கு. மற்றதெல்லாம் ஹிம்சையெல்லாம் பண்ணலாம் அப்படி நினைச்சிருவாங்க. ஹிம்சை செய்யாம, ஹிம்சைங்கிறது என்ன, ஹிம்சைன்னா வேற வகையில ஹிம்சை பண்ணலாம்ல. வார்த்தையாரோட அது ஹிம்சை இல்லையா, அது கொலை அல்லவா? பெருமாள் எவ்வளவு தூரம் போறாரு, அதனாலதான் ஹிம்சை செய்யாம அதை சொல்லணும். அப்புறம் திருவடியை தவிர அது விரதம். ஜீவகாருண்யத்தை 2 விதமா பிரிக்கிறாரு. ஒண்ணு ஜீவகாருண்யத்தை விரதமாக கொள்வது, மற்றொன்று ஒழுக்கமாக கொள்வது. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? யாரு ஒழுக்கத்துல ஜீவகாருண்யமே ஜீவகாருண்யத்தை ஒழுக்கமாக கொண்டவர்கள் யாரு? ஜீவகாருண்யத்தை விரதமா வச்சிருக்கிறவங்க யாரு? ஜீவகாருண்யங்கிறது விரதம், ஜீவகாருண்யத்தை விரதமா வச்சிருக்கிறவங்க தெரியுதா? ஒதுக்கி ஜீவகாருண்யங்கிறது நம்ம சாப்பாடு போடுறது, அதான. மற்றபடி உதவி செய்யறது, தொண்டு இதை விரதமாக வைத்துக் கொண்டது. அதாவது இதே பொருள் இதே செய்யறது, செஞ்சுக்கிட்டு இது விரதம். ஒழுக்கமா இருக்கிறதுல ஜீவகாருண்யமே ஒழுக்கம். பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது எதுல ஏற்படக்கூடியது? ஒழுக்கம்ங்கிறது ஒரு மனித நேரத்துல எதுல ஏற்படக்கூடியது? கண்ணுலையா, மூக்குலையா, வாயிலையா? ஒழுக்கங்கிறது எதுல வரும்? திருவள்ளுவர் சொல்வார், ஒழுக்கம் உயிரினுமா. இது வரைக்கும் உயிரை விட பேரானது உலகத்துல ஏதாவது இருக்கா? இவர் மட்டும் இருக்குங்கிறார். உயிரை விட மேலானது ஒண்ணு உண்டா? உயிருக்கு மேல உள்ளது ஒண்ணு இருக்கா? உயிருக்கு மேல உள்ளது வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒண்ணு இவர் மட்டும் இருக்குனால அது ஒழுக்கண்டாரு. அப்ப அந்த ஒழுக்கம் என்ன ஒழுக்கமா இருக்கும்? எதனுடைய ஒழுக்கமா இருக்கும்? எது கொள்ற ஒழுக்கமா இருக்கும்? இப்ப சாதாரணமா மன ஒழுக்கம், அதுதான் எல்லாரும் ஒழுக்கம். மனம் மன ஒழுக்கம். மன ஒழுக்கம்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒழுக்கத்தைய கடைபிடித்து நிற்பது என்பது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். மன ஒழுக்கத்தை மனச்சான்றுபடி நான் அந்த மன ஒழுக்கத்தை முற்றிலும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று மனசாட்சியோடு சொல்ல முடியுமா? அதுவே கடைபிடிக்கிறது அர்த்தம். பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்த கரண ஒழுக்கம்னு சொல்ல பாருங்க, அதான் மன ஒழுக்கம். இங்கே சொல்ற கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இது அவர் சொல்றது வேற. ஆனா மன ஒழுக்கம் என்பது உலகியலால் உலக நெறிப்பட்டு, அதாவது அறநெறி, அறம்னு சொல்றோம்ல, அந்த அறநெறிக்கு உட்பட்ட ஒழுக்கங்கள், அது மன ஒழுக்கம். பஞ்சமா பாதங்கள்லாம் பண்ணாம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, போல் சொல்லாம இருக்கிறது, புறங்கூறாம இருக்கிறது, இது எல்லாமே யார் கடைப்பிடிக்கிறது? புறங்கூறாம இருக்கிறது, போல் சொல்லாம இருக்கிறது. அவா வெகுளி அழுக்காறு, அவா வெகுளாச்சு திருவள்ளுவர் சொல்வாரு. பொறாமை அடையாது இருத்தல், பிறர் பொருளை கவர நினைக்காது இருத்தல், பிறர்மனை நினையாது இருத்தல், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு ஒழுக்கங்கள். இதெல்லாம் மன ஒழுக்கத்துக்கு இருக்கு.
ஆனா பெருமான் சொல்றாரு ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்ங்கிறாரு. நினைச்சு பார்க்க முடியுங்க. ஆனா சாத்தியம் ரொம்ப எளிமையான சாத்தியம். வழி தெரியாம தான் எல்லா மக்களும் தடுமாறிட்டு இருக்காங்க. ரொம்ப எளிமையா சாத்தியம். எதையுமே பார்க்க வேண்டாம். இங்க இதெல்லாம் மனசெல்லாம் நினைச்சு மனசெல்லாம் தூக்கி திராசுல போட்டீங்கன்னா நிக்காது. அதுக்கு ஈக்குவலா எதையுமே போட எந்த இடைக்கும் போட முடியாது. அது மேலதான் இருக்கும், கீழே தான் இருக்கும். அப்படியே போட்டா அது அவருக்கும் வாங்கிட்டு இருக்கு. எவ்வளவு போட்டாலும் வாங்க, அதை ஒண்ணுமே வெல்ல முடியாது. அதுக்கு சார்ந்து போகணும். அதனால அந்த கணக்கெல்லாம் பார்க்கணும். நேரடியா ஆன்ம ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கத்துக்கு வர்றதுக்கு வழி இருக்கு. அதுதான் ஒளி, ஜீவ வழிபாடு ஒளி. ஒளி மூலமா வாங்கினோம்னா நேரடியான ஜீவ ஒழுக்கத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒளி ஜீவன், உயிர். உயிர் ஒளி அறிவு. உயிர்ங்கிறதும் ஒளி என்பதும் ஒன்று. அதுக்கு சான்றாகத்தான் ஒளியை வைத்தாரு. உயிரை நீ உயிர் அனுபவம் பெறணுமா, ஒளி அனுபவம் பெறு. ஒளி மூலமாக உயிர் அனுபவம் பெற்றுக் கொள்ளலாம். உயிர் அனுபவம் பெறுவதற்கு ஒளி ஒன்றே ஆதாரம் என்றுதான் ஒளியை வைத்தார். அப்ப ஒளி மூலமா நீ பரிச்சயம் பண்ணி ஒளி இடத்துல உனக்கு நட்பு கிடைச்சி, தொடர்பு கிடைச்சி, அதுல விஷயங்கள் கிடைச்சி, விளக்கம் கிடைச்சி, அனுபவம் கிடைச்சதுன்னா டைரக்டா ஜீவ ஒழுக்கம். அப்படி டக்கு லிப்ட்ல ஏறணும் மாதிரி, அப்படியே லிப்ட்ல வச்சு மேல அரங்கியத்துக்கு போன மாதிரி கம்பெனி நீங்க படியேறவே வேண்டியது. 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, எத்தனை பிரிவு, எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும். வேண்டியதில்லை. அப்படியே லிப்ட்ல வச்சு மேல விட்டது மாதிரி உங்களை தூக்கி கொண்டு வந்து ஜீவ ஒழுக்கத்தில் நிப்பாட்டினார. இவ்வளவு கருணையினால் கொடுக்கப்பட்ட இந்த வழி நிலையை, இந்த வழி முறையை உணர்ந்து கொள்வதற்கு மாட்டாமையினால் ஏன் அழுந்துகின்றார்? அது பெருமாண்டத்துல கேட்கணும்ல. இவ்வளவு எளிமையா சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம சொல்லணும், கருணையினால தயவுனால சொல்றோம். அன்பர்களுக்கு அதனால இனிமையாவது நம்ம தீபம். அதனால ஒழுக்கம் என்பது நான் சொல்ல வந்த காரணம், ஒழுக்கம் என்பது ஆன்ம ஒழுக்கத்தை தான் குறிக்கும். அதனாலதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் வந்தவன் தான் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் உடையவன். அதுக்குதான் சொல்லுவான். விரதமா பண்ணிட்டு இருக்கோம். விரதம் சாப்பாடு போடுறது என்ன ஜீவகாருண்யம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பசின்னு வந்தது இது ஆரம்பம். நமக்கு இப்ப தெரிஞ்சது. இப்ப சின்ன பிள்ளைங்க படிக்கும் போது ஒரு ஆடு படம் போட்டு ஆவண்ணா டூனான்னு போட்டு அந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. ஆட்டோ இது என்னன்னு கேட்கும் போது ஆடு, ஏன் ஆடுன்னு எழுதி பக்கத்துல படம் போட்டுருக்கான். அத மாதிரி இப்ப நம்ம ஆடு படத்தை பார்த்துட்டு சொல்றது மாதிரி இந்த சோப்பத்தை போடுறது. அதுக்கு பிறகு ஆட்டை எடுத்துட்டு எழுத்து தெரிஞ்சதுக்கு பிறகு ஆவண்ணா டூனா ஆடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு மேல வந்தோன்னு இந்த ஒழுக்கம். ஃபர்ஸ்ட் இதைத்தான் செய்யணும். இதுலயே நிக்க கூடாது. இவ்வளவு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, என்ன ஆணிச்சு நமக்கு விளைவுன்னு சிந்திக்கணும். ரொம்ப வருஷமா நம்மளும் ஜீவகாருண்யத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெருமாள் சொன்ன மாதிரி ஒரு விளைவும் உண்டாகுது. யாராவது கருவிருக்காங்களா? என்ன உண்டானுச்சு? பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்குது, பிள்ளைங்க படிக்குது, வசதி வாய்ப்பு. ஏதோ அதுவும் அள்ளிட்டு கொடுக்க மாட்டாரு அவரு. இவரு ரொம்ப கணக்கான ஆள். இவரை பத்தி தெரிஞ்சுன்னா மணிக்கணக்கு 10 இரவு வரும். இவர் மட்டும் தனி சப்ஜெக்டா பேசுறதுன்னா இவரை அது ரொம்ப பிராக்டிஸான ஆள். உலக ஞானிகள்ல இவரு தனி வினோதமான. ஆனா பூரண கருணை நம்ம மேல ரொம்ப கருணை உள்ளவர். அதனாலதான் அப்படி உள்ளவர். அந்த கருணை யாருக்கு இருக்கோ அவங்க அது மாதிரி இருக்காங்க. தாய் மாதிரி. இல்லைன்னா கசக்குது துப்பிடுங்கிறதுனால கசப்பு மரங்களை வச்சு கொடுக்கறது மாதிரி தாய் எப்படியாவது கொடுப்பாங்க. அத மாதிரி ஆளு, வேற ஒண்ணும் இல்லை. அது தாய் என்ன இனிப்பு அதை எப்படியாவது கொடுத்து பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக அது மாதிரி செய்யறது. தாய் எப்படிதான் செய்வா. அந்த மாதிரி தாயினும் கால பறிந்து நமக்கு ஊட்டுகின்ற கருணை உடையவங்க. அதனால அது மாதிரி இருக்கும். அதனால அந்த படியிலே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு ஒழுக்கங்கிற இடத்துக்கு வரணும்னா நம்ம விளக்கம் பெற்று வரணும். அந்த விளக்கங்கள் ஏற்படுவதுதான் சன்மார்க்க விளக்கம். அது தீபமணியில ஒளிநெறியில இருக்கு. அதனால ஒளி வழிபாடு சிறக்க வேண்டும். ஒளி மூலமா இப்படித்தான் வணங்கணுங்கிற விதி.